லாரியின் டிரைவர் காவல்காரர் ஒருத்தர்கிட்ட எங்க நிறுத்துறது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் இன்னும் 15 மைல் போகட்டும்னு சொன்னபோது நேரம் இரவு சரியாக 1 மணி. ஒரு காட்டுக்குள்ள லாரி போகுது. அங்கேயே லாரிய போலீஸ்காரர்கள் நிறுத்துறாங்க. நிறுத்தி 2 பெண்களையும் பெண்கள்னு கூட பார்க்காமல் நட்ட நடுக்காட்டுல நள்ளிரவுல இறக்கி விடுறாங்க காவல்துறையினர். அப்போது ஒரு காவல்காரர், சுயராஜ்யம் வேண்டும் சுயராஜ்யம் வேண்டும்னு கேட்டீங்களே, இந்த பாதை வழியாக போங்க, சுயராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி 2 பெண்களையும் இறக்கிவிட்டு ஊரை விட்டு ஓடிப்போய் எங்காவது பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கடுமையா பேசுறாரு. மீண்டும் மதுரை எல்லைக்குள் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு 2 பெண்களையும் எச்சரித்து அனுப்புறாங்க. அந்த 2 பெண்கள்ல ஒருத்தங்க விடுதலை போராட்ட தியாகி சொர்ணத்தம்மாள், இன்னொருத்தங்க லக்ஷ்மி அம்மாள். சொர்ணத்தம்மாள் கொஞ்சம் கூட பயம் இல்லாம, சுதந்திரத்துக்காக எந்த பாதையில போக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்கள், உங்கள் வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னபோது கூட பயங்கரமா அடி வாங்குறாங்க. பின்னர் மனதில் சிறிதும் பயமின்றி ஆடை கிழிந்த நிலையிலும் சொர்ணத்தம்மாள் லட்சுமி அம்மாள் இருவரும் இருட்டில் நடக்க ஆரம்பித்தனர். அருகில் ஆள் நடமாட்டம் ஏதுமில்லை, வீடுகளும் இல்லை, கும்மிருட்டு. சுமார் 1 மைல் தூரம் சென்றதும் ஒரு பையனும் 2 பெண்களும் அவர்கள் இருவரையும் பார்த்தாங்க. அவர்கள் சொர்ணத்தம்மாளிடம் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சொர்ணத்தம்மாள் இந்த காட்டுக்கு வந்த கதைய விடுதலை போராட்டத்தால் போலீசிடம் பட்ட அவலத்தையும் கொடுமையையும் சொல்றாங்க. அதன் பின்னர் அவர்கள் சொர்ணத்தம்மாளையும் லக்ஷ்மி அம்மாளையும் ஒரு குடிசைக்கு அழைத்து சென்று சாப்பிடவும் சொல்றாங்க, படுத்து ஓய்வெடுக்கவும் சொல்றாங்க. ஆனா இதை எதையுமே ஏற்கல. இருவரையும் ஏற்றி வந்த லாரி டிரைவர் கொஞ்சம் கருணை உள்ளம் கொண்டதனால இருவரையும் இறக்கிவிட்ட விஷயத்த மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் இருவரையும் காங்கிரஸ் தலைவர் அழைத்து சென்றிருக்காங்க. சொர்ணத்தம்மாள் அப்படிங்கிறவங்க யாரு? விடுதலை போராட்டத்துல எப்படியெல்லாம் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க? வாங்க பார்க்கலாம். மதுரை கடச்சநேந்தலில் வாழ்ந்தவர் சொர்ணத்தம்மாள். விடுதலை போரில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த அடி, உதை, சிறைவாசம், சித்திரவதை ஆகியவற்றை சொர்ணத்தம்மாளும் அனுபவிச்சாங்க. சுதந்திர போராட்ட தியாகி மதுரை SRN சேஷபாகவதரின் மனைவிதான் சொர்ணத்தம்மாள். சேஷபாகவதர் உறுதிமிக்க தேசியவாதி. இவர் மனைவி மதுரை சொர்ணத்தம்மாள் தினசரி கூலி வேலை செய்பவர். மதுரையில் கைத்தறி நெசவு தொழில் செய்தவர். 1930ஆம் ஆண்டு முதல் முறையாக கணவருடன் மறியல் போராட்டத்திற்கு சென்றவர். வந்தே மாதரம் என்று கோஷமிட்ட சொர்ணத்தம்மாளை போலீசார் கைது செய்து 1 வாரம் சிறையில் அடைத்தனர். 1940ஆம் ஆண்டில் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்ட மறியல்ல ஈடுபடுறாங்க. இதனால சொர்ணத்தம்மாளையும் அவரது கணவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. போலீசார் சொர்ணத்தம்மாள் கிட்ட உன்னை மறியலில் ஈடுபடுத்தும் தலைவர் யார் என்று கேட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எதற்கும் அசரவில்லை சொர்ணத்தம்மாள். ஒரு கட்டத்துல பெரிய தடியால காதுலையும் முகத்திலையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம துடிதுடித்து போறாங்க. ஒரு பக்க காது சவ்வு கிழிந்து போனது. இதனால ஒரு பக்க காது கேட்காமலேயே போனது. சேஷபாகவதர் திருமணம் செய்வதற்கு முன்னரே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போய் வந்தார். 4 முறை சிறைச்சாலை போயிட்டு வந்த கணவர்கிட்ட நீங்க மட்டும் போறீங்க, நானும் ஜெயிலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொர்ணத்தம்மாள் கேட்டிருக்காங்க. சிரித்து கொண்டே சொர்ணத்தம்மாளையும் அழைத்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பத்திரிகை பேட்டி ஒன்றுல சொர்ணத்தம்மாள் சொல்லியிருக்காங்க. தியாகி சொர்ணத்தம்மாளுக்கு தான் அணியும் கதர் சேலை என்பது சுதந்திர போராட்டத்தின் அடையாளம். அதை விடுதலை இந்தியாவின் கொடியாக மதித்தார். அதை அவர் பெருமையாகவும் சொல்லிக் கொள்வார். இப்படி வீரம் மிக்க பெண்கள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். தொடர் போராட்டம்தான் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருகிறது. இப்பவும் நிறைய பெண்கள் தனக்கு விருப்பமான உயர்ந்த நல் நோக்கத்திற்காக தொடர்ந்து போராட்ட களத்தை எதிர்கொண்டு சாதனை களமாக மாற்ற விடாமுயற்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.